ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கிட்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸ்வீட் கார்ன் பிரெட் புலாவ். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 2 டேபிள் ஸ்பூன் நெய், இது ரெண்டும் கலந்து எடுத்துருக்கேன். நெய் நல்லா உருகினதுக்கப்புறம் ஒரு சின்ன அன்னாச்சி மொக்கு, அதுக்கப்புறம் மராட்டி மொக்கு, பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, கொஞ்சமாக கல்பாசி, அதுக்கப்புறம் கொஞ்சம் கிராம்பு, கொஞ்சம் சீரகம், அதுக்கப்புறம் இது கூடவே கொஞ்சமாக முந்திரி பருப்பு போட்டு வறுத்துக்கலாம். முந்திரி பருப்பு நல்லா செவக்க வறுபடட்டும். முந்திரி பருப்பு நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாம். இது கூடவே 2 பெரிய வெங்காயம், வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி. இதில் பெரிய வெங்காயம் ஜாஸ்தியாகவும் தக்காளி கம்மியாகவும் இருக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி சேர்த்திக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட ஒரு கப் அளவுக்கு ஸ்வீட் கார்ன் சேர்த்திக்கிறேன். ஸ்வீட் கார்ன் நல்லா வறுபடட்டும். ஸ்வீட் கார்ன் வந்து கலர் சேஞ்ச் ஆகும், நல்ல எல்லோ கலர் கொடுக்கும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இன்றைக்கி நான் வந்து 2.5 கப்பு அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 1 கப்பு அரிசிக்கு 2 கப்பு தண்ணி. அதில் 1 கப்பு தண்ணியும் 1 கப் வந்து தேங்காய் பாலும் எடுத்திருக்கேன் நான். இது நல்லா கொதி வரட்டும். இப்போ நம்ம ரைஸ் போட்டுக்கலாம். இதுக்கு வந்து நான் ஜீரக சம்பா ரைஸ் தான் எடுத்திருக்கேன். இதை நல்லா களைஞ்சிட்டு இதில் சேர்த்திடலாம். தண்ணி நல்லா கொதி வந்து ரைஸ் மேலே வர வரைக்கும் குக்கரை ஓப்பனாகவே வச்சுருங்க. இப்போ நல்லா ரைஸ் மேலே வந்துடுச்சு. இது கூட புதினாவும் கொத்தமல்லியும் மேலே தூவி நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கிட்டேன். கொதி வரும்போது உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இதுக்கு பச்சை மிளகா காரம் மட்டும்தான், வேறு எந்த காரமும் கிடையாது. இப்போ நம்ம குக்கர் க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு விசில் விட்டால் போதும், நமக்கு புலாவ் ரெடி ஆகிடும். ஒரு விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். சூப்பராக வந்திருக்குங்க புலாவ். இதை வந்து நல்லா லேசாக உடையாமல் கீழேருந்து நல்லா மேலே எடுத்து கலரி விட்டுக்கலாம். இந்த புலாவ் வந்து குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதாங்க. இப்போ நான் வந்து ப்ரெட்டை வந்து தோசைக்கல்லில் போட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ப்ரெட் வந்து நெய்யில் ஊற்றி பொரிக்கலை நான். ப்ரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டு ஒரு அகலமான பாத்திரத்தில் இந்த புலாவை கொட்டிட்டு இது கூட அந்த ப்ரெட்டை வந்து நம்ம உள்ளே போட்டு கலரி எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான ஸ்வீட் கார்ன் பிரெட் புலாவ் ரெடி ஆயிடுச்சு நமக்கு. இதை நீங்கள் வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக வீட்டில் குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுங்க. மறக்காமல் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.